அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ பதிவுல பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுக்குள்ள என்னென்ன பங்குகள் இருக்குது, எவ்வளவு அலோகேஷன் இப்ப கரண்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுல அலாட் பண்ணி பேசுற பங்குகள் நிறைய உள்ள இருக்கு. நமக்கு பிடித்த பங்குகள் இருக்கு. நமக்கு பிடித்த பங்குகள் எவை, பிடிக்காத பங்குகள் எவை அப்படிங்கறத குயிக்கா ரிவ்யூ பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை முடித்து விடலாம். HDFC பேங்க் கண்டிப்பா எங்களுக்கு பிடித்த பங்கு. HDFC பேங்க்ல பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பாருங்க 8% மேல அலோகேஷன் இப்ப வச்சிருக்காங்க. பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஸ்டாக்கு, அதனால நாங்க கொஞ்சம் தள்ளி தான் நிப்போம். ஆனா அதுலயுமே 6% அளவுக்கு அவங்க அலோகேஷன் வச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் நமக்கு பிடிச்ச பேங்க், ஆனா வேல்யூவேஷன் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறாங்க. 4.97% அளவுக்கு அலோகேஷன் வச்சிருக்காங்க. கோல் இந்தியா பாருங்க 4.85% அலோகேஷன். பவர் கிரிட், கோல் இந்தியா இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்டாக்கு. ஒரு கவர்மெண்ட் ஸ்டாக்கை நாங்க எப்ப பிடிப்போம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்குது. அது ஆல்ரெடி பழைய வீடியோக்கள்ல பேசியிருக்கிறேன். ஸ்டாக்ஸ் லிஸ்ட் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்குது, போய் பாத்துக்கோங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் பயங்கரமா ஏறிட்டாங்க. நீங்க டெக்னிக்கலா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் உடைய ஷேர் பிரைஸ் பேட்டர்னை பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறுமுகத்துல இருக்கிறாங்க. அதனால நாங்க தள்ளி தான் நிக்கிறோம். ஐடிசி அற்புதமான வேல்யூவேஷன், பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல போட்டாச்சு. எங்களுக்கு HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிசி லிமிடெட் இது மூணும் ரொம்ப பிடித்த பங்குகள். ஆனா ஐசிஐசிஐ பேங்க் ரொம்ப டூ மச்சா வேல்யூல ஏறி இருக்கிறாங்க அப்படின்னு தான் எங்களுக்கு ஃபீலிங். ஏன்னா டெக்னிக்கலாவும் சார்ட் விலையில பயங்கரமா ஏறி இருக்கிறாங்க. பிளஸ் பிரைஸ் டு புக்லயும் கிட்டத்தட்ட 2.8 3 புக்குக்கு மேல இருந்தவங்க இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க. கோட்டக் மஹேந்திரா பேங்க்கும் நாங்க ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கிற பேங்க். இந்த பேங்குக்கு பாருங்க 4% வரைக்கும் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆல்பபெட் இங்குங்கிறது கூகுள் ஷேர். சோ யூஎஸ் எக்ஸ்போஷரும் இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் எடுத்திருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய பியூட்டி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா நல்ல பங்கு 3.63% அளவுக்கு அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா வேல்யூவேஷன் விலை ரொம்ப ஜாஸ்தின்னு நாங்க நினைக்கிறோம். மாருதி சுசுக்கியும் அதே மாதிரி தான், ரொம்ப விலை அதிகமா இருக்கு. வேல்யூவேஷன் பிரகாரம் பிபி ரேஷியோலாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு நினைக்கிறோம். பாரதி ஏர்டெலும் அதே மாதிரி தான் நண்பர்களே. ரொம்ப காஸ்ட்லியான வேல்யூவேஷன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபீலிங்ஸ். ஆக்சிஸ் பேங்க் நம்ம சேனல்ல பழைய வீடியோக்கள் போட்டுக்கிறோம், போய் பாருங்க. 1050 ரூபாய் ரேஞ்சில வேல்யூவேஷன் ஓரளவு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீலிங்ஸ்ல இருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஆனா இப்ப 1300 ரூபாய்க்கு மேல ஏறிட்டாங்க. 1050ல பார்த்த ஷேரை 1300க்கு மேல வாங்குறதுக்கு எங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. மெட்டா பிளாட்ஃபார்ம்ஸ் அற்புதமான கம்பெனி. இந்த பங்கு ஏஐ பங்காவும் நீங்க பார்க்கலாம். ஆல்பபெட்டையும் ஏஐ பங்கா நீங்க பார்க்கலாம். இதுல எக்ஸ்போஷர் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட் 2.6%. நம்மளும் HCL டெக்னாலஜிஸ ரொம்ப முன்னாடியே பிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவா இருக்கிற மாதிரி தோணுது. 25 பிபி ரேஷியோக்கு மேல இருக்கிறாங்க. 20 ஒட்டி வரட்டுமே அப்படிங்கிறது தான் எங்களுடைய தாற்பயம். மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் பாருங்க நண்பர்களே 2.39%. சோ யூஎஸ்ல ரொம்ப ப்ளூ சிப். கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டான்னு பிடிச்சு வச்சிருக்காங்க. அமேசான் அடுத்த அற்புதமான கம்பெனி. இன்ஃபோசிஸ் லிமிடெட் 1.99%. இன்ஃபோசிஸும் நமக்கு பிடிச்ச ஸ்டாக் தான். டாக்டர் ரெட்டியும் நமக்கு பிடிச்ச ஸ்டாக் தான். சிப்லாவும் நமக்கு பிடிச்ச ஸ்டாக் தான். நண்பர்களே இந்த அமேசான், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் நமக்கு பிடிச்ச ஸ்டாக் அப்படின்னா உடனே போய் நீங்க வாங்கக்கூடாது. வேல்யூவேஷன் பார்க்கணும். இவங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அப்போ சரியான விலையில முன்னாடியே புடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க எவ்வளவுதான் சூப்பரான ஸ்டாக்கா இருந்தாலும் விலை அதிகமா இருக்கு, காஸ்ட்லியான ஜோன்ல புடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸ்டாக் விலை உடையும் அல்லது பல வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். கம்பெனி அற்புதமான கம்பெனி, குவாலிட்டியான கம்பெனி, அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா நம்ம போய் சிக்கிக்க கூடாது. சிப்லாவுக்கு அப்புறம் பாருங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 1.12% தான் அலோகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா டிசிஎஸ்க்குலாம் நாங்க அலோகேஷன் இன்ஃபோசிஸை விட ஜாஸ்தியா, இன்ஃபோசிஸ்க்கும் டிசிஎஸ்க்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அலோகேஷன் கொடுப்போம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 5% நாங்க அலோகேஷன் கொடுக்குற அளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனிகளா தான் நாங்க பாக்குறோம். இப்போதைக்கு அது எங்களுக்கு கான்ட்ரா இன்வெஸ்டிங்கா தான் தோணுது. ஆனா இந்த போர்ட்போலியோவுல இவங்க அலோகேஷன் இப்ப கம்மியா வச்சிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. அப்போ ஐடி சர்வீசஸ் செக்டருக்கு இது மாதிரி ஹெட்வின்ஸ் வரப்போகுது அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல, அப்படியெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தெரியல. மேபி வேல்யூவேஷன் ஜாஸ்தியா இருந்திருக்கும், அதனால வாங்காம விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னை பாருங்க நண்பர்களே. 0.22% அலோகேஷனை 0.14% குறைச்சு அதுக்கப்புறம் 1.12% இன்க்ரீஸ் தான் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ஐஇஎக்ஸ் வச்சிருக்காங்க. ஐஇஎக்ஸ் பத்தி லைவ்ல பழைய வீடியோக்கள்ல நிறைய பேசியாச்சு.
2026ல அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் ரெகுலேஷனால மோனோபொலி ஸ்டேட்டஸ் வந்து போகுது. 0.81% வச்சிருக்காங்க. பாருங்க, முன்னாடி வந்து 0.94%ல இருந்து 0.81ன்னு குறைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 0.83ன்னு வச்சிருக்காங்க. சோ போர்ட்ஃபோலியோல ஒரு சின்ன போர்ஷன் தான். முன்னாடியே வந்து வாங்கியிருக்காங்க. மேபி கவர்மெண்ட் ரெகுலேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎக்ஸ் வந்து இன்னும் கூட விலை குறையணும், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி தாட் ப்ராசஸ் தான் எங்களுக்கு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பாருங்க நண்பர்களே, நிஃப்டி இண்டெக்ஸ்ல பயங்கரமான வெயிட்டேஜ், டிசிஎஸ்க்கும் நல்ல வெயிட்டேஜ். ஆனா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெருசாலாம் வெயிட்டேஜே கொடுக்கல பாருங்க இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். நம்ம ஆனா என்ன பண்ணுவோம், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் உள்ள ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பயங்கர வெயிட்டேஜ் இருக்கு. அப்ப நம்மளும் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சாதான் நிஃப்டி 50 இண்டெக்ஸை விட பீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யோசிச்சு பல முதலீட்டாளர்கள் இருக்கிறாங்க. அந்த தாட் எல்லாம் தப்பு அப்படிங்கிறத இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து நல்லா வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் பேசுறது, டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது, the way his temperament இல்லையா, அப்பா அமேசிங் டெம்பர்மெண்ட் நண்பர்களே. இந்த பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய அந்த சிஓ இருக்கிறாரு, அவர் பேர் தெரியல, சிஓவான்னு தெரியல, ஃபண்ட் மேனேஜர் சரிங்களா, ரொம்ப ஃபேவரட் பர்சனா எனக்கு மாறிட்டாரு. பட் ஸ்டில் நீங்க வந்து வீடியோ பார்க்க முடிஞ்சா பாருங்க, இங்கிலீஷ்ல தான் பேசுவோம். அப்படி ஜைடஸ் வெல்னஸ் நம்ம வந்து பாட்டம்ல புடிச்சிருக்கோம்னு முன்னாடியே சொல்லிட்டோம். அதுல என்ன பியூட்டினா, ஜைடஸ் வெல்னஸ் வந்து பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அலாட் பண்ணி பிடிச்சிருச்சு. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜைடஸ் வெல்னஸ் இவங்க வாங்கின விலையை விட கம்மியான விலையில நம்ம அலாட் பண்ணி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வீடியோல முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அடுத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ், இது பத்தி நமக்கு தெரியாது. ஆனா பழைய கம்பெனி நண்பர்களே. இந்த கம்பெனி எல்லாம் வந்து எனக்கு என்னமோ கன்விக்ஷன் ஏதோ வரமாட்டேங்குது. மேபி நம்ம ஊர் கம்பெனி அப்படிங்கிறதுனால நமக்கு பிரெயினுக்குள்ள வந்து ஒரு தேவையில்லாம பயாஸ் இருக்கும். அந்த மாதிரி பயாஸா அப்படிங்கறத நான் கிராஸ் செக் பண்ணணும். இந்த கம்பெனி பத்தி நல்லா படிக்கணும். பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய குரூப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய குட்டி கம்பெனிகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பழமையான கம்பெனி. சோ இது ஒரு புது கம்பெனி. மேபி நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்க வச்சிருக்காங்க. ஆனா சின்ன போர்ஷன் தான் வச்சிருக்காங்க. 0.73%. எம்சிஎக்ஸ் பாருங்க 0.67%. காஸ்ட்லியோ காஸ்ட்லி. இஐடி பேரி 0.4%. சோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பர்சன்டேஜ் எல்லாம். பஜாஜ் பினான்ஸ் எல்லாம் பாருங்க 0.3%. நாராயண ஹிருதலயா 0.2%. சோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நல்ல கம்பெனிகளை ஐடென்டிஃபை பண்ணி ஜஸ்ட் ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ்ல ஸ்டார்டிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த 0.2% எல்லாம் நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவருடைய இன்டர்வியூல இருந்து என்னால வந்து இந்த விஷயங்களை வயர் பண்ண முடியுது. அவங்க வாங்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கொடுக்குறாங்க. அதுக்குள்ள வேல்யூவேஷன் பயங்கரமா ஏறினதுனால அவங்க வாங்காம விட்டுட்டாங்க. அதுதான் வந்து இந்த மாதிரி பங்குகள்ல நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களுடைய புரிதல். அடுத்து சிடிஎஸ்எல், கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி லிமிடெட், இவங்க எல்லாம் இந்த போர்ட்போலியோக்குள்ள இருக்கிறாங்க. எஸ்பிஐயும் வச்சிருக்காங்க பாருங்க, எட்டர்னலும் வச்சிருக்காங்க. நண்பர்களே, எட்டர்னல்லாம் நமக்கு பிடிக்காத ஸ்டாக் சரிங்களா. எஸ்பிஐ அகைன் கவர்மெண்ட் ஸ்டாக். இக்ரா வேல்யூவேஷன் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இக்ராவெல்லாம் ஏறிட்டாங்க. ஆனா 0.13% தான். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன போர்ஷன். ஜியோ பினான்சியல் பாருங்க 0.13%, ஹிண்டல்கோ 0.12%, எல்என்டி 0.11%, விச் மீன்ஸ் இவங்க வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஹோல்டு பண்ணி இருக்கிறாங்க நண்பர்களே. ஒருவேளை இந்த பங்குகள்லாம் கீழே உடஞ்சா திருப்பி வந்து மேல இருக்கிற அந்த ஹை அலோகேஷன் பங்குகள் இருக்கு பாத்தீங்களா, அதுல லாபம் கிடைச்சா வித்துட்டு இப்படி போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி என்னுடைய புரிதல் நண்பர்களே. பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே.